இதுக்கு பேரு நெயில் ரப்பிங். பட் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பலாயம். பலாயம எப்படி கரெக்டா பண்றது, டெய்லி என்ன டைமிங்ல இது பண்ணணும், யாரெல்லாம் பண்ணக்கூடாது, உண்மையிலேயே இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு பல சீக்ரெட்ஸ இந்த வீடியோல டீடைலா நான் சொல்ல போறேன். நம்ம பார்க்க போற 4 முக்கியமான விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஒன், நெயில் ரப்பிங் ஆர் பலாயம்னா ஆக்சுவலா என்னது, ஹேர் growth ஆக யூஸ் ஆகுமா ஆர் டைம் வேஸ்டா? அதாவது இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ், இது அக்குப்ரெஷர் ஆர் ரெஃப்ளெக்ஸாலஜி தெரபின்னு சொல்லுவாங்க. நெயில் ரப்பிங் பண்றதுனால தலையில உள்ள பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஹேர் ரூட்ஸுக்கு நியூட்ரிஷன் எலிமெண்ட்ஸ் ரீச் ஆகும். இதுக்கு ரீசன் இங்க இருக்கிற நெயில் பெட் ஹேர் ஃபாலிசில்ல கனெக்ட் ஆயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க நெயில் ரப்பிங் பண்ணும்போது ஹேர் ஃபாலிசில் சிமுலேட் ஆயிட்டு பிளட் சர்க்குலேஷன் அண்ட் நியூட்ரிஷன் லெவல் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டாவது, இதை நம்ம எப்படி கரெக்டா பண்றது? 4 ஃபிங்கரை கரெக்டா பெண்ட் பண்ணிட்டு கட்டை விரல மேல பார்த்த மாதிரி வச்சுட்டு ரப்பிங் பண்ணணும். இம்பார்ட்டனா இப்போ நான் இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் நெயில் பெட் ரப்பிங் பண்றது பெஸ்ட். நெயில் எண்டை அவாய்ட் பண்ணுங்க. பட் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணணும் ஆர் எவ்வளவு ப்ரெஷர்ல பண்ணணும்னு எந்த ஆர்டிக்கலையும் இப்போ வரைக்கும் கரெக்டா அக்யூரேட்டா ஆன்சர் கிடைக்கல. இப்போ மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம், இதை யாரெல்லாம் பண்ணலாம், யாரோட ஃபிங்கர் இதுக்கு சப்போர்ட் ஆகுதோ அவங்க யூஸ் பண்ணலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். இப்போ நான் இந்த வீடியோல காமிக்கிற மாதிரி 4 ஃபிங்கரை பெண்ட் பண்ணிட்டு நெயில் ரப்பிங் பண்ணும்போது நக்கிள்ஸுக்கு கேப் இருக்கும், அவங்க இந்த நெயில் ரப்பிங் பண்ணலாம். யாரு பண்ணக்கூடாதுன்னா, நம்ம நெயில் ரப்பிங் பண்ணும்போது நக்கிள்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதுல இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. சோ நீங்க இந்த நெயில் ரப்பிங் அவாய்ட் பண்ணிருங்க. ஆல்சோ பிரெக்னன்ட் லேடிஸ், ஹை பிபி, டயபெட்டிக் பேஷண்ட்லாம் இதை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த 4வது முக்கியமான பாயிண்ட், நெயில் ரப்பிங் பண்றதுனால ஹேர் growth ஆகுமா ஆகாதா? டெய்லி எப்போல்லாம் பண்ணலாம்னு பாப்போம். டெய்லி மினிமம் 3 மினிட்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வரைக்கும் மார்னிங் டைம்ல பண்ணலாம். எம்டி ஸ்டொமக்ல பண்றது பெஸ்ட். இன்கேஸ் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா ஆஃப்டர் 2 or 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இதை நீங்க பண்ணலாம். பல ஆர்டிகல்ல சொன்ன விஷயம், நெயில் ரப்பிங் பண்ணும்போது நம்பிக்கையோட பண்ணாதான் கொஞ்சமாச்சு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இது ஒன் ஆஃப் த அக்குப்ரெஷர் தெரபி தான். ஹாஃப் மைண்டடா இதை ஒர்க் பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது. 100% இது ஒர்க் ஆயிருக்கான்னு இன்டர்நெட்ல தேடி பார்த்தா எவிடன்ஸோ ப்ரூஃபோ எதுவுமே இல்ல. இருந்தாலும் இதை ஏன் நிறைய பேர் நம்பிக்கையோட பண்றாங்கன்னா, பாபா காலத்திலேயே நெயில் ரப்பிங்ன்ற யோகா இருந்திருக்கு. அதனாலேயே பல ஆர்டிகல்ல இந்த நெயில் ரப்பிங் ஃபேமஸ் ஆயிருக்கு. சில பேருக்கு 3ல இருந்து 7 மாசத்திலேயே நெயில் ரப்பிங் பண்றதுனால ஸ்லோவா ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. நானும் இந்த நெயில் ரப்பிங் பண்றேன். இது எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு அடுத்த வீடியோல நான் சொல்றேன்.